ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். ஹேர் பேக் போட வேண்டாம், ஹேர் மாஸ்க் போட வேண்டாம். 2 முறை மட்டும் இதை தடவுங்க. உங்கள் முடி கொத்து கொத்தா முளைக்கும். எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலும் அந்த முடி திரும்ப முளைக்கவும், வழுக்கையான மண்டையில் கூட காடு போல் முடி வளரவும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நம்ம எளிமையாக முடி கொட்டுற பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம். வெள்ளை முடியும் லைஃப்பில் வரவே வராதுங்க. இந்த மாதிரி முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸு ஹேர் சம்மந்தமான டிப்ஸுங்க. அதிகமாக முடி கொட்டுது, வழுக்கையாக இருக்குது, வெள்ளை முடியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அரிசி ஊற வச்ச தண்ணியில் இந்த பொருளை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடச்சிருங்க. அரிசி ஊற வச்சிருக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஊற வச்சிருக்கணும். அப்போ தான் அரிசி ஊறி அதோட சத்துக்கள்லாம் இறங்கி இருக்கும். நார்மலாகவே எல்லாரும் சாப்பாடு பொங்குறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு தான் நம்ம பொங்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும் போது அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. இது கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கருவேப்பிலை. கருவேப்பிலையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். முடி கொட்டுது அப்படின்னா கருவேப்பிலையை பொடி பண்ணி குழம்பு வச்சுலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைகளும் தீருங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. 5 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காம்போட சேர்த்துக்கலாம். இலையில எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி கருவேப்பிலையோட காம்புலையும் சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தால சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் டீ தூள். டீ தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்க்கறதுனால வெள்ளை முடி இருந்தாலுமே அது கருமையாக மாறிடும். இன்னொரு முக்கியமான பொருள் வெந்தயம். வெந்தயம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உடம்பு அதிகமாக சூடாயிருச்சுது அப்படின்னா முடியும் கொட்டும். வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம உடம்பும் நம்ம ஹேரும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தால சேர்க்கக்கூடிய பொருள் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வழுக்கையாக இருக்கிற மண்டையில் கூட முடி முளைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தலான்னு கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதுங்க. நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருட்களுமே முடிக்கு அந்த அளவுக்கு வலுவூட்டவும் உதவுது. உங்களுக்கு முடி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஒரு தண்ணி இருந்தாலே போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. அப்படி கொதிச்சதுன்னா தண்ணி சுண்டிரும். 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ நல்லா 2 நிமிஷம் தலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு அரை நாளுக்கு அப்படியே வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு செஞ்சோம் அப்படின்னா மறுநாள் இதை பயன்படுத்திக்கலாம். இது நல்லா ஊறி அதோட சத்துக்கள்லாம் இறங்கி இருக்கும். அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளோட சத்துக்களும் இந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். இப்போ நான் நைட்டு செஞ்சு வச்சிருக்கிறேன். மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம். மறுநாள் ஆயிருச்சுது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளோட சத்துக்களும் இதோட நல்லா ஊறி இந்த தண்ணி ரெடியாக இருக்குது. இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின இந்த சக்கையை தூர போட்டுறாதங்க. இதை அரைச்சி ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய சத்துக்கள் இருக்குது. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்கிட்ட இந்த அளவு தண்ணி இருக்கிறதுனால நான் 2 பாக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா பேபி ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியோட இந்த ஷாம்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கரையிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழுக்கையாக இருக்கிற மண்டையில் கூட முடி வளர்றதுக்கும், வெள்ளை முடி இருந்தால் கூட அது கருப்பாக மாறுறதுக்கும், எவ்வளோ முடி கொட்டி இருந்தாலும் திரும்ப அந்த முடியெல்லாம் முளைச்சி ஒரு முடி கூட கொட்டாதுங்க. முடியும் நல்லா காடு மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான். நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் தேவையே இல்லை. வெளியிலேயே வச்சுக்கலாங்க. வெளியில் ஹாஸ்டல்லாம் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இதை கொடுத்து விடலாம். வாரத்தில் 2 நாளைக்கு இந்த ஷாம்பை யூஸ் பண்ணி பாருங்கள். 2 நாளைக்குள்ள உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஷாம்பை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் தலைக்கு நீங்கள் ஹேர் மாஸ்க் போட
போட வேண்டாம். உங்க ஹேரை உங்களால சரியா கவனிக்க முடியல அப்படின்னா இந்த ஷாம்பை நீங்க யூஸ் பண்றதுனால முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து முடி வளராத இடத்துலயும் உங்களுக்கு காடு மாதிரி முடி வளர ஆரம்பிக்கும். வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது கருப்பாகவும் மாறிடுங்க. வெள்ளை முடி வரவே வராது. உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஷாம்பு தேவை அப்படின்னா இந்த ஷாம்பு உங்களுக்கு இருந்தாலே போதுங்க. உங்களால ஹேரை கவனிக்க முடியல, ஹேர் மாஸ்க்லாம் போட முடியல அப்படின்னா இந்த ஷாம்பு இருந்தாலே போதும். இதை தேய்ச்சி நீங்க குளிக்கும் போது உங்க முடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ரொம்பவே இயற்கையான ஹெல்த்தியான ஷாம்பு. இது எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியதுங்க. இப்போ அதுவும் சம்மர் ஆரம்பிச்சிருச்சுது. முடியெல்லாம் நிறைய பேருக்கு கொட்ட ஆரம்பிக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஷாம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 100% நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஷாம்பை ரெடி பண்றதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. இதை ஒரு மாசத்துக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.